யாருக்கெல்லாம் டாக்டர் திவாகர் அவங்களோட இன்டர்வியூ பார்க்கும்போது இரிட்டேட்டிங்காக இருந்தது அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோஸ்ட்லி எல்லாருக்குமே அப்படி தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். பட் பிக் பாஸ்க்குள்ளே இவர் போயிட்டு சிக்கி சின்ன பின்னமாக பரிதவிக்கிறத பார்த்தா உண்மையாலுமே பாவமாக தான் இருக்குது. வெளியே இருந்த வரைக்குமே அவர் ஒரு இன்டர்வியூக்கே 50,000 60,000 சேலரிலாம் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு வாரத்துக்கு அவருக்கு 1,00,000 வரைக்கும் சம்பளமாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த ஃபேம்க்கு ஆசைப்பட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் சமாளிக்க முடியாமல் பாவமாக பரிதாபமாக உட்காந்துட்ருக்கிறத பார்க்கும்போது உண்மையாலுமே பாவமாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஆளுக்கு இதெல்லாம் தேவை தான். செய்கிற தொழில் தான் தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறத விட்டுட்டு நான் நடிப்பாக்கனாக ஆக போகிறேன், நான் வாட்டர் மிலன் ஸ்டார் ஆக போகிறேன், நான் அப்படி நான் இப்படின்னு பந்தா விட்டுட்டு இருந்ததுக்கெல்லாம் இப்போ சேர்த்து சரியாக அனுபவிச்சிட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் ஒவ்வொரு டைமும் இந்த பார்வதி கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் படுற பாட பார்க்கும் பொழுது கடவுள் சரியான தண்டனை தான் இவருக்கு